இந்த சட்டங்களின் மூலம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். எனக்கு புரியல, இருக்கிற தொழிலாளியை இந்த சட்டம் மூலம் புதிய வேலை வாய்ப்புகளை எப்படி உருவாக்க போகிறார்? புதிதாக தொழில் தொடங்குவதற்கு இந்த சட்டத்தில் ஏதாவது இடம் இருக்கா? இல்லை. இந்த சட்டம் சொல்லுகிறது, எனக்கு முன்னே பேசியவர்கள் சொன்ன மாதிரி, தொழில் தகராறு ஏற்பட்டால் ஃபேக்டரியில் இருக்கிற அந்த பணிக்குழுவில் இருந்து, அந்த பணிக்குழு 100 பேர் இருந்தால் அங்கே ஒர்க்ஸ் கமிட்டி இருக்கணும். இப்போ இந்த ஒர்க்ஸ் கமிட்டியே 250 பேர் இருந்தால் தான் ஒர்க்ஸ் கமிட்டியே வரும். 100 பேர் தான் ஒர்க்ஸ் கமிட்டி இல்லை. அப்போ ஒர்க்ஸ் கமிட்டியே இருக்காது. அதுக்கு அடுத்து தொழில் தாவா எழுப்ப வேண்டும் என்று சொன்னால், இங்கே எனக்கு முன்னால் ஏஎஸ் அவர்கள் குறிப்பிட்டதை போல தொழில் தாவா எழுப்பலாம், மாவட்ட நீதிமன்றம், சிவில் நீதிமன்றம் என்று இருக்கும். இனி அதெல்லாம் இல்லை, ஒற்றை தீர்ப்பாயம், மாநிலம் தழுவிய ஒற்றை தீர்ப்பாயம். அந்த ஒற்றை தீர்ப்பாயத்திலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்டஸ்ல ஒருத்தர் இருப்பார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்டஸ்ல ஒருத்தர் வந்தா என்ன இருக்கும்? ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையரா போட்ட மாதிரி இருக்கும். ஞானேஷ்குமார் என்ன பண்ணாரு? தேர்தல் ஆணையரா அந்த வேலையை தான் அட்மினிஸ்ட்ரேட்டரால் செய்வார். ரவி கவர்னர் உண்மையிலே பெரிய, நீங்க சொன்னார், இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம் சீரழிந்தது கார்ல் மார்க்ஸுடைய தத்துவங்களை பின்பற்றியதால். இவரை பைத்தியக்காரனை போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரனை வச்சுக்கிட்டு என்னன்னு கேட்டால், நம்ம சின்ன பைத்தியத்தை பார்க்குறோம், டெல்லி போல பெரிய பெரிய பைத்தியங்கள் இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் இந்த சூழ்நிலையில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருந்து ஒரு ஆளை போட்டா, அவன் சட்டத்தை பார்க்க மாட்டான், ஃபைலை பார்க்க மாட்டான். அவன் முதலாளி என்ன சொல்றானோ, அவனுக்கு யார் சம்பளம் தரானோ அவன் சொல்றதை கேட்பான் என்று சொன்னால் எங்கிருந்து நீதி கிடைக்கும்? தொழில் தாவா எழுப்பதற்கு எங்கிருந்து நீதி கிடைக்கும்? வேலை வாய்ப்பு பெருகும். நாங்க இல்ல, வேலை வாய்ப்பு பெருகுவதற்கான எந்த சூழலும் இல்லை. புதுசா எந்த தொழில் தொடங்க போறேன்னு எந்த அறிவிப்பு இருக்கா? இல்லை. ஆனால் இருக்கிற தொழிலும் போய்விடும் என்கிற அபாயம் இப்போது இருக்கிறது.